ஹாய், வெல்கம் டு சித்தூஸ் ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்ம உப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா 2-3 வாட்டி தண்ணியில் அரைச்சிட்டு 1-2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு லைட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இது கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. சூடானோன்னு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா லைட்டாக வதக்கிட்டு இது வதங்கினோன்னே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் இதில் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நம்ம கொஞ்சமாக இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் துருவின தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மாவு அரைக்கும் போதே அந்த பச்சை அரிசிலே உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, ரொம்ப உப்பாயிடக்கூடாது. இப்போ இந்த தேங்காவையும் போட்டுட்டு நல்லா அதை வதக்கிடுங்க. இப்போ தேங்காய் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சரிசியை இதில் ஊற்றிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சரிசியை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அதை ஊற்றிட்டு கைவிடாமல் அதை கிண்டணும். கட்டியாக இருக்கக்கூடாது. இது நல்லா வெந்து நம்மளுக்கு சுண்டை வரும். அது வரைக்கும் இதை கிண்டிகிட்டே இருக்கணும். மிதமான சூட்டில் வச்சு இதை நல்லா கிண்டி கொடுங்க. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்து கெட்டியாயிட்டே வரும். இப்போ இது நல்லா வெந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம இதை உருண்டையாக பிடிக்க ஆரம்பிக்க வேண்டிதான். இப்போ கொஞ்சம் இதை ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு இருக்க மாதிரி அந்த அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இதை நம்ம உருட்டி வச்சுக்கணும், ரொம்ப ஆற விடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இது எல்லாத்தையும் வேக வச்சிடலாம். இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். தண்ணி நல்லா சூடானோன்னா இட்லி பாத்திரத்தில் நீங்கள் ஸ்டீமரோ இல்லை இட்லி தட்டோ அதை வச்சுட்டு அது மேலே இந்த பால்ஸ்லாம் வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் போல் இது நல்லா வேகணும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இது வெந்துருச்சான்னு பார்ப்போம். உங்கள்கிட்ட நைஃபோ இல்லை டூத் பிக்கோ இருந்தால் லைட்டாக இதை குத்தி பாருங்கள். இந்த மாதிரி இது ஒட்டாமல் வரணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான உப்பு உருண்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அகெயின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.